கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டோட பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் இருந்து நாம் சிந்திக்கப் போகிற செய்தி பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் என்ற தலைப்பில் சில செய்திகளை, ஒருவேளை பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனை செய்திகளை ஐயா? ஏறக்குறைய 100 செய்திகளா? ஆமாம். ஆவியானவருடைய தன்மை, அவர் தரும் நன்மை, அவருடைய வன்மை, எல்லா காரியங்களை குறித்து தொடர்பாக நாம் சிந்திக்கப் போகிறோம். அப்படி இருந்து 100 செய்திகளா ஐயா? ஆமாம். அவருடைய இயல்பான காரியங்களை குறித்து, அவருடைய வரங்களை குறித்து, அவருடைய கனியின் அம்சங்களை குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர், சுவிசேஷங்களில் ஆவியானவர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆவியானவர், நிருபங்களில் ஆவியானவர், வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் என்று சொல்லி பல கோணங்களில் பல இடங்களிலிருந்து ஆவியானவரை சந்தித்து அவருடைய தன்மைகள், அவருடைய நன்மைகள், அவரை பற்றிய உண்மைகள், அவருடைய வன்மைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கவனமாக இந்த செய்திகளை கருத்தாக நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு செய்திக்கும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஆண்டவர் சித்தமானால் யூடியூபிலே வழங்கும். வரும் நாட்களிலே ஒவ்வொரு செய்தியும் டிவியிலே ஒளிபரப்பான பிறகு யூடியூபில் வரும். அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் தொடர்பாக கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு யூடியூபில் வரும் பொழுது அவற்றை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற கூற்றுக்கு இணங்க நீங்கள் செயல்படுங்கள். சரியா? சரிதான். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு 2 தேவைகள். கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ 2 தேவைகள், 2 தேவைகள் தான். ஒன்று பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் வாழ்க்கை. 2 பரிசுத்தம், பரிசுத்த வாழ்க்கை. இந்த 2 தான் ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத தேவைகள் ஆகும். பாவ மன்னிப்பின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்தம். இயேசுவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். ஆக பாவ மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் நமக்கு பரிசளிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா பரிசுத்தாவியானவரை பற்றிய செய்திகள் எத்தனை முக்கியமான இன்றியமையாதவை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 2 தேவைகளையும் ஆவியானவர் பூர்த்தி செய்வதனாலே அவரை பற்றி ஆழமாக நீளமாக படிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவி அல்ல, ஆவியானவர். ஆண்பால், மஸ்குலின் ஜெண்டர், ஆண்பாலிலே அறிமுகப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். ஆதியில் இந்த வேத புத்தகத்தை
மொழிபெயர்க்க கிறிஸ்தவர்கள் இல்லை, மற்றவர்கள் தான் அதை மொழிபெயர்த்தார்கள். எனவே சரியாக துல்லியமாக அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் என்று மொழிபெயர்ப்பதற்கு பதிலாக ஆவி என்றும் பரிசுத்தாவி என்றும் மொழிபெயர்த்தார்கள். எனவே பல இடங்களிலே இந்த மொழிபெயர்ப்பினாலே கொள்கை குழப்பங்கள் ஏற்படுகிறது உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நாக்கு திருந்தட்டுமே. ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி சொல்லி பழகுங்களேன். The Holy Spirit is not it but he. பரிசுத்தாவியானவர் அது அல்ல, அவர். ஆடு மாடு கோழிகளை சொல்வது போல அது இது என்று சொல்லாமல் அவர் என்று சொல்லி நாம் பழகுவோம். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது என்று பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே இன்னும் விரிவாக பார்ப்போம். திரித்துவ தேவத்துவத்தின் மூன்றாவது ஆழ்த்தத்துவம் பரிசுத்தாவியானவர். அவர் தேவன், அவர் தேற்றரவாளன், தேவன் ஆவியாயிருக்கிறார், கர்த்தரே ஆவியானவர் என்றெல்லாம் வேதத்தின் கருத்துக்கள் நமக்கு கூறுகின்றன. அந்த காலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் கொஞ்சம் அவசரமாக மொழிபெயர்த்ததினாலே இந்த மொழிபெயர்ப்புகளிலே சில தள்ளாட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவர் என்று சொல்வதற்கு பதிலாக அது என்று, வருவார் என்று சொல்வதற்கு பதிலாக வரும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தவறான மொழிபெயர்ப்புகள். திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? உதாரணமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் காண்கையிலே அங்கே வாசிக்கிறோம். 35ஆம் வசனம் 34 பார்ப்போமே. அந்த சூழ்நிலை நமக்கு பொருத்தமாக வரட்டுமே. கான்டெக்ஸ்ட். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். வருங்கிறது சரியான மொழிபெயர்ப்பா? வருவார் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. சில மொழியாக்கங்களிலே, குறிப்பாக கத்தோலிக்க வேதாகமத்தை நான் பார்த்தேனே, இந்த வசனம் அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தூய ஆவி உன் மீது வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துல்லியமான சரியான, நம்முடைய வேதாகமத்தை விட, நம்முடைய மொழிபெயர்ப்பை விட சிறந்த மொழிபெயர்ப்பு. கத்தோலிக்க வேதாகமத்தை எல்லாம் வாசிக்கலாமா? வேதாகமத்தை நமக்கு கொண்டு வந்ததே அவர்கள் தானே. ஆதியில் அவர்களிடத்தில் இருந்தது. நாம நமக்கு என்ற ஒரு மொழிபெயர்ப்பை ஏற்படுத்தி கொண்டோம், அவ்வளவுதான். மற்ற மொழிபெயர்ப்புகளை கலந்துரையாடி சுத்தமான அறிவோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தூய ஆவி உன் மேலே வருவார். துல்லியமான மொழிபெயர்ப்பு, தூய மொழிபெயர்ப்பு என்று நாம் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். ஆக எல்லா மொழிபெயர்ப்புகளையும் கலந்துரையாடி சுத்தமான செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, 2 தேவைகள். ஒன்று பாவ மன்னிப்பு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனாலே. இன்னொன்று பரிசுத்தம், அவரிலே நிலைத்திருப்பதினாலே. இந்த 2ஐயும் பரிசளிப்பவர் பரிசுத்தாவியானவர். அவருடைய ஆழ்த்தத்துவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய முதற் செய்தியிலே. The Holy Spirit is a person. He is not a power. He is not a smoke. He is not a light. He is he. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆள் என்றால் 3 விதமான அம்சங்கள் அந்த ஆளிலே காணப்பட வேண்டும். There are 3 faculties in a personality. ஒரு ஆள் தத்துவம் என்றால் அங்கே 3 விதமான அம்சங்கள் இருக்க வேண்டும். நிறைய இருக்க வேண்டும், முக்கியமாக 3 இருக்க வேண்டும். 1 உணர்ச்சி, 2 புத்தி அல்லது அறிவு, 3 சித்தம். உணர்ச்சி, புத்தி, சித்தம், இமோஷன், இன்டலெக்ட், வில். இந்த 3ம் ஒரு ஆளிலே இருக்க வேண்டும். ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு மனுஷனிடத்தில் இந்த 3ம் இருக்குமே, கட்டாயமாக இருக்கும். உணர்ச்சி உண்டு, ஆவியானவருக்கு உண்டு. ஏராளமான முயற்சிகள், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாரே. ரோமர் 8:26 உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆவியானவர். முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே. ஆக துக்கப்படக்கூடிய ஆவியானவர். நம் பாவங்கள் செய்யும் பொழுது, மாய்மாலங்கள் பண்ணும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். ஏசாயா 63:10 துக்கப்படக்கூடிய ஆவியானவர் என்று மீண்டும் பார்க்கிறோம். சந்தோஷப்படுவாரா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கலாத்தியர் 5. ஆக முதலாவதாக உணர்ச்சி உள்ள ஆவியானவர். உணர்ச்சி அவருக்கு உண்டு.
பாவங்கள் செய்யும் பொழுது வேதனைப்படுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறானே, அதுபோல பசுத்தாவியானவர் உணர்ச்சி உள்ளவர், ஆழ்தத்துவம் உள்ளவர். இரண்டாவதாக புத்தி உள்ளவர், அறிவுள்ளவர் என்று சொல்லிக்கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் எடுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் நம்முடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். இந்த மொபைலை நம்பாதிருங்கள், அது அங்கு இங்கும் புரளும். அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண முடியாது, பார்த்து கொண்டே இருப்பீர்கள். சில சமயங்களில் அந்த பக்கம் பறந்துவிடும். வேதம் உங்கள் கையிலே, மடியிலே, மேஜையில் இருக்க வேண்டும். நான் சொல்ல சொல்ல, வாசிக்க வாசிக்க இந்த வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பின்தொடர வேண்டும். சரியா? உங்களுக்காக சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:10 முதல், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், பாருங்க, அதே வசனத்தில் 2வது வரியில் ஆவி, 3வது வரியில் ஆவியானவர். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவுள்ள ஆவியானவர். அடுத்த வசனம் 11, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவ ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக பரிசுத்தாவியானவர் அறிவுள்ளவர், ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லிக்கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12 பரிசுத்தாவியானுடைய வரங்களின் பட்டியல் காணப்படுகிறது. ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, எபேசியர் 4, 1 பேதுரு 4 ஆவியின் வரங்களின் பட்டியல்கள் காணப்படுகின்றன. சரி, அந்த பட்டியல்களிலே பார்க்கும் பொழுது ஆவியானவர் அறிவுள்ளவர், புத்தி உள்ளவர் என்று சொன்னேனே, வேதம் சொல்லுகிறதே. அதை பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 12:8 முதலாக நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12:8, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கிறவர், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். ஆவியானவராலே ஞானம், ஆவியானவராலே அறிவு என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். புத்தியுள்ள ஆவியானவர் தமது சித்தத்தின்படி நம்மை நடத்தக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உணர்ச்சி, 2வதாக புத்தி, 3வதாக சித்தம். ஆவியானவருக்கு சித்தம் உண்டு. The Lord, the Holy Spirit has will and will power. எங்கே பார்க்கிறோம்? அதே 1 கொரிந்தியர் 12, அந்த 1 கொரிந்தியர் 12 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எடுத்திருக்கீங்களா? இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே, நமது சித்தத்தின்படி அல்ல, நமது விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய வேண்டுகோளின்படி அல்ல, நம்முடைய விடாப்பிடியான போராட்டத்தின்படி அல்ல, தமது சித்தத்தின்படியே. மீண்டும் 11, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். என்னத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்? வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு எல்லா வரமும் அப்படி வேதம் சொல்லவில்லை. முந்தின வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது வேறொருவனுக்கு 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு எல்லா வரமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவ சித்தப்படியான வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆக ஒரு ஆள் என்றால், ஆள் தத்துவம் என்றால் உணர்ச்சி உண்டு, புத்தி உண்டு, சித்தம் உண்டு. பரிசுத்தாவியானவர் ஆழ்தத்துவம் உள்ள ஆவியானவர். அவருக்கு உணர்ச்சி இருந்தது, புத்தி இருக்கிறது, சித்தம் விளங்குகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்று சொல்லக்கூடாது. பரிசுத்தாவியானவரை அது என்று சொல்லக்கூடியது. தேவன் தேற்றரவாளன் அவர் என்று சொல்ல வேண்டும். சரியா? யோவான் 15 எடுங்கள். யோவான் 15 நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 15:26, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்பட போகிறவர் பரிசுத்தாவியானவர். அனுப்பப்பட போகிறது என்று சொல்லவில்லை, அனுப்பப்பட போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர், அது அல்ல,
அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் எவர்? பரிசுத்த ஆவியானவர். எங்கே? 7ஆம் வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யார் போகிறது? இயேசுவானவர். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன், அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை, அதை அல்ல, அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். பின்ன தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகம், அன்றொரு நாள் பேலிக்ஸ் என்ற தேசாதிபதி, அவனை இப்படித்தானே ஆண்டவர் கண்டித்து உணர்த்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 24 நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, இச்சையடக்கத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினாரே பவுல் மூலமாக. இன்னும் பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர், அது அல்ல, அவர் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வசனம் அட்டகாசமான வசனம். அநேகர் மதியினமாக நடந்து கொள்வதை சுட்டி காட்டக்கூடிய வசனம். என்ன வசனம்? அநேகர் யாரு? அங்கத்தினர்கள், ஆயர்கள். அடுத்த வசனம் பாருங்க, 14. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து, என்னுடையதுன்னா இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எடுத்து, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக் கொள்ளுங்கள். தன்னை என்று சொல்லவில்லை. ஆவியானவர் தன்னை மகிமைப்படுத்துவதில்லை, என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து திருவுளம் பெற்றுவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மரிக்கவில்லையே, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ரத்தம் சிந்தவில்லையே, பரிசுத்த ஆவியானவர் அடக்கம் பண்ணப்படவில்லையே, பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பவில்லையே. இதையெல்லாம் இயேசு செய்தார். 3 ஆழ்தத்துவங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். we don't understand Trinity, we accept Trinity by faith. அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாளடைவிலே திருத்துவ உண்மைகளை குறித்து தெய்வம் நமக்கு புலப்படுத்துவார். சரி, விஷயத்திற்கு வருவோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு இயேசுவை மகிமைப்படுத்தாமல் அளவுக்கு மீறி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுவதற்கே முரண்பாடாக, கான்ட்ரடிக்டரியாக செய்து கொண்டிருக்கிறோமே. ஆவியானவரே வாரும், ஆவியானவரே இறங்கும். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசுவுக்கு இடமில்லையே ஆராதனையிலே, ஜபத்திலே. கருத்தாக கவனியுங்கள். ஆவியானவர் வரும்பொழுது என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொன்னால் ஒழிய தம்மையே மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார் என்று சொல்லவில்லை. வேதத்தில் எப்படி இருக்கிறதோ விளங்கிக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அண்டர்லைன் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் போதகருக்கு சொல்லிக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தம்மை அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சத்திய ஆவியாகிய அவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Holy Spirit is not it but he. அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமாக பதியத்தக்கதாக நான் பேசிக்கொண்டிருக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகளை குறித்து, நன்மைகளை குறித்து, உண்மைகளை குறித்து, வன்மைகளை குறித்து சில அடையாள சின்னங்கள் வேதத்திலே உண்டு. சின்னங்களை வைத்துக்கொண்டு ஆவியானவரை அது என்று சொல்லக்கூடாது. அவர் இந்த தன்மைகள் எல்லாம் ஆவியானவரிடத்தில் உண்டே ஒழிய இந்த தன்மைகள் ஆவியானவர் அல்ல. எப்படி அதை விளக்குவது? எப்படி? ஆவியானவருடைய சின்னங்கள், the symbols of the spirit என்று சொல்லும் பொழுது சில சின்னங்களை சொல்லுவோமா? பல அல்ல, சில. ஆவியானவர் ஜலத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்,
தண்ணீர் கூப்பிடப்பட்டிருக்கிறார். எங்கே? யோவான் 7 வெளிப்படுத்தும் விசேஷம் 22 ஜலம், யோவான் 3 ஜலம். பரிசுத்தாவியானவரை குறிப்பிடக்கூடிய சின்னம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் வரும் பொழுது தண்ணீரை போல, ஜலத்தை போல நம்முடைய ரட்சிப்பின் தாகத்தை தீர்ப்பார். அதுதான் அர்த்தம். ஆவியானவர் அக்கினி கூப்பிடப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்தாவியானவர் அக்கினி போன்றவர். அக்கினியை போல நம்முடைய பாவங்களை சுட்டரித்து நம்மை சுத்திகரிப்பார். அதுதான் வேதம், அதுதான் கருத்து. பரிசுத்தாவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். எண்ணெயை போல, காயங்களிலே எண்ணெயை வார்த்தானே, எண்ணெயை போல ஆறுதல் தரக்கூடியவர், சுகப்படுத்தக்கூடியவர். பரிசுத்தாவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். யோவான் 3 காற்றானது இஷ்டமான இடத்துல வீசுகிறது, எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது நமக்கு தெரியாது. அதுபோல பரிசுத்தாவியானவர் அவருடைய சித்தப்படி அவருடைய வேளையிலே நம்மை நடத்தக்கூடியவர். இப்படித்தான் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணக்கூடாது. ஆவியானவர் தம்முடைய சித்தப்படி அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப நடத்துகிறார். ஆவியானவர் பனிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். குளிர்ச்சி, பனி தரக்கூடியது. நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் குளிர பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை இனிமையாக இதமாக வழி நடத்தக்கூடியவர். ஆவியானவர் ஆடைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஆடையை போல அவர் அணிந்து கொண்டு அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் ஆடை என்ற வார்த்தையின் கருத்தாகும். பரிசுத்தாவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். சாந்த குணமுள்ள புறா, சுத்தமான புறா. பரிசுத்த ஆவி, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆவியானவர், சுத்தப்படுத்தக்கூடிய சுத்த ஆவியானவர். இப்படி பலவிதமான சின்னங்களுக்கு, சிம்பல்ஸ், சின்னங்களுக்கு ஆவியானவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார் ஒழிய ஆவியானவர் சின்னம் அல்ல, சின்னத்தின் குணமுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஆவியானவர் வல்லமை அல்ல, ஆவியானவருக்குள்ளே வல்லமை உண்டு. ஆவியானவர் சக்தி அல்ல, சக்தி ஆவியானவருக்குள்ளே உண்டு. பரிசுத்தாவியானவர் ஆழ்தன்மையுள்ளவர், ஆழ்தத்துவம். அவர் பேசுகிறாரே, பரிசுத்தாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே. எப்பொழுது? இப்பொழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:7. ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாரே. ரோமர் 8:26. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரே. ஆவியானவர், நேசாவியானவர் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் என்று சொல்லி யோவான் 14:26 பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் சிந்தித்தோமே, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லியும் அங்கே 16 7-8 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:16 வாசிக்கிறோம். ஆவியானவர் போராடுகிறார். இந்த ஆள் மனம் திரும்ப வேண்டுமே, இந்த கூட்டம் மனம் திரும்ப வேண்டுமே, இந்த ஜனம் மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய ஆவியுடனே போராடுகிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 6:3 வாசிக்கிறோம். ஆழ்தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களா? இனி அது இது என்று சொல்லக்கூடாது, அவர் இவர் என்று சொல்ல வேண்டும். பரிசுத்தாவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். அவருடைய தன்மைக்கு, அவருடைய ஆழ்தத்துவத்துக்கு விரோதமாக வார்த்தைகளை போட்டு குழப்பக்கூடாது. ஏனென்றால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நம்முடைய வார்த்தைகளிலே சாட்சியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியானவர் வல்லமையுள்ள ஆவியானவர். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன், வல்லமை அடைந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் நித்தியமானவர், நித்திய ஆவியினாலே என்று சொல்லி எபிரேயர் 9:16 பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆவியானவர் வசிக்கிறார். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே விளங்குகிறார் என்று சொல்லி 139 சங்கீதம் 7 நான் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆவியானவர். 1 கொரிந்தியர் 2:10-11 வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் வல்லவர் என்று சொல்லி யோபு 33:4 காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தூயாவியானவர், அவர் தேவன், அவர் தேற்றரவாளன், தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24. கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17. ஆவியானவரை சிலர் நிந்திக்கிறார்கள். எபிரேயர் 10:29 ஆவியானவரிடத்தில் ஒரு தம்பதி போய் சொன்னது என்று சொல்லி அனனியா சப்பீராளை குறித்து அப்போஸ்தலர் 5 நாம் பார்க்கிறோம். சிலர் ஆவியானவரை தூஷிக்கிறார்கள். அதற்கு மிகுந்த தண்டனை உண்டு.
மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சிலர் ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஸ்தேவானை கல்லெறிகிறார்கள். ஆவியானவர் நடத்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆவியானவர் கட்டளையிடுகிறார் நாம் கீழ்ப்படியத்தக்கதாக. எங்கே? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அனுப்புகிறார். நம்மை அனுப்புகிறார் என்று சொல்லி எதற்காக? சுவிசேஷ ஊழியத்திற்காக, ஆத்தும ஆதாயத்திற்காக, மிஷனரி பணிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுப்புகிறார் என்று சொல்லியும் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகாரங்களை எல்லாம் சொன்னேன். வசனங்களை நீங்கள் கண்டுபிடியுங்களே. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் இருக்கட்டுமே. நீங்களும் வேதத்தை வாசித்து பயிற்சி செய்து வேத அறிவிலே ஆழமாக நீங்கள் வாழுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மீண்டுமாக அந்த மகிமைக்கு வருவோமே. ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காட்சி. அந்த வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன வசனம். அதை கொஞ்சம் இன்னொரு தடவை பார்த்துவிட்டு இந்த முதற் செய்தியை முடிப்பது நல்லது என்று கருதுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் மீண்டும் 13 முதல் சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், ஆவியானவர் சொந்தமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து, என்னுடையதில்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவைகள், அவருடையிலிருந்து எடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். சுயமாக பேசவில்லை, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். தன்னை மகிமைப்படுத்துவார் அல்ல. இன்றைக்கு ஆவியானவரைத்தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவில்லை, பூரணமாக மகிமைப்படுத்தவில்லை. மகிமைப்படுத்த கடவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவது எப்படி? அதை பார்த்து முடிப்போமே. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இயேசுவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மறுபிறப்படையும் பொழுது, எப்படி மறுபிறப்பு? யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறக்கிறவர்கள், மறுபடியும் பிறக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனதிலே உண்மையுள்ளவர்கள், உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 5 முதலாக வாசிக்கும் பொழுது, மனப்பூர்வமாக கொடுக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19-20 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து மாசற்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, மனதிலே உறுதியுள்ளவர்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதலாக மனதிலே உறுதியுள்ளவர்கள். அந்த உறுதி எப்படி வரும்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ஏசாயா 26:3, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பேரிலேயே பற்றுறுதி. பற்றுறுதினா விசுவாசம்னே அர்த்தம். விசுவாசம் வடமொழி, பற்றுறுதி தென்மொழி, தமிழ் மொழி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மறவா துதி, எப்பொழுதும் மறக்காமல் கர்த்தரை நான் எப்பொழுது ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. 50ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செலுத்துவதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. மரணத்தின் மூலமாகவும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீதிமான்களுடைய மரணம், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையா இருக்கிறதே. என்ன விதமான மரணத்தினாலே அவன் என்னை மகிமைப்படுத்த போகிறான் என்று சொல்லி பேதுருவை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தாரே யோவான் கடைசி அதிகாரத்திலே. இப்படியாக மறுபிறப்படைவதனாலே
மன உண்மையோடு வாழ்வதனாலே, மனப்பூர்வமாக கனிகள் செலுத்துவதனாலே, மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே, மாசற்ற வாழ்க்கை வாழ்வதனாலே, மனதிலே உறுதியோடு ஜீவிப்பதினாலே, மறவாமல் துதி செலுத்தும் வாழ்க்கையை கடைபிடிப்பதினாலே இவன் மரணத்தின் மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நாம் கட்டளை பெறுகிறோம். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரையே மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா? இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களும் கடைபிடிக்கத்தக்கதாக, அவர்களும் கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா? இன்றைக்கு ஆவியானவருடைய ஆழ்த்தத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது ஆவியானவருடைய அலுவல்களை குறித்து, அலுவல்னா செயல்பாடுகள், செயல்கள், அவற்றை குறித்து பார்க்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் பரிசுத்த ஆவியானவர். உமக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் துதியும் நாங்கள் கொடுத்து உம்முடைய ஆழ்தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவாக அறிந்து அங்கீகரித்து அனுபவித்து வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. என் நாளிலும் உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை உமக்கு கொடுத்து, உம்மை மதித்து, உம்மை கனம் பண்ணி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.